பிரபா வந்து விஜயோட ஃபோட்டோ வச்சு அழுதுட்டு இருக்கிறத பார்த்த கோடீஸ்வரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இப்படி ஆயிடுச்சே பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கவலைப்படாதடா" அப்படின்னு சொல்றாங்க. "எல்லாத்தையும் மறந்துடு கனவா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ எப்படியாவது அந்த அசிங்கப்படுத்தி வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ற வந்து என்ன பண்றாரு கௌதம் வந்து ஆள வர வந்து வர வச்சு வந்து அந்த டாக்டர் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாரி நீயும் வந்து ஐஸ்வர்யாவும் வந்து இருக்கிற ஃபோட்டோ வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுன்னு. அதே மாரி அவரும் அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பா கொஞ்ச நேரத்தில வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாவது எல்லா முன்னாடியும் வந்து ஐஸ்வர்யா அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம். அதே மாரி அந்த ஃபோட்டோவும் கொரியர்ல வருது. அந்த ஃபோட்டோவ ரிசீவ் பண்றாங்க வீட்ல உள்ளவங்க. அப்போ என்ன பண்ணாங்க ராஜலட்சுமி பிரிக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டோன்னே அவங்க போயிட்டு பாட்டி கிட்ட குடுத்துடுறாங்க. பாட்டி வந்து பிரிக்க போறாங்க. அப்பா என்ன இது எல்லாருமே பிரிக்கலையே! பாட்டி தான் பிரிக்கிறாங்க. சரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே கௌதம். பாட்டி வந்து பிரிச்சு பார்த்துட்டு உடனே வந்து மறைச்சு வச்சுடுறாங்க யாருக்கும் தெரியாம. ஏன் இவ்ளோ பண்றாங்க அப்படின்னோனே, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து கௌதமும் பார்த்துட்டுருக்காங்க. அப்போ பாட்டி போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோல இருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் இந்த ஃபோட்டோக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவன் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி ஓகே நம்ம மகா கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு மகா கேட்டோன்னே, மகா வந்து இது என் அக்காவோட ஃப்ரெண்டு அதுவும் வந்து கிளாஸ்மேட் தான் வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓ! அப்படியா? அப்ப ஏன் ஐஸ்வர்யா நம்மகிட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி பாட்டி கிட்ட போனதால இப்ப வீட்ல யாருக்குமே தெரிய வரலையே. சரி இருந்தாலும் பாட்டி மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சுல்ல சந்தேகம் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து கௌதம் கிட்ட சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து மகா வந்து எப்படியாவது சூர்யாவ வந்து வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, புக்க எடுத்து ரொம்ப ரொமான்டிக்கான புக்க எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல வந்து ராஜா எப்படி ராணி கிட்ட வந்து ரொமான்ஸா பேசுறாங்க, பழகுனாங்க. அத பத்திலாம் வந்து படிச்சுட்டே இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட சூர்யா வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்ன இவ இப்படிலாம் படிச்சுட்டு நம்மள வெறுப்பேத்துறாளே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. மகா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க. எதுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணுமா? சரிங்க நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி படிக்கிறாங்க. ஐயோ! மகா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் பிடிச்சி இழுக்கிறாரு. பார்த்தா மகா வந்து அவர் மேல வந்து விழுந்துடுறாங்க. வேற வழி இல்லாம அப்படியே வந்து திரும்புறாரு. பார்த்தா வந்து மகா வந்து சூர்யாவோட மடியில வந்து அப்படியே படுத்துடுறாங்க. அடுத்து வந்து சூர்யா சொல்றாரு, "ஏன் இப்படிலாம் பண்ற? எதுக்கு இப்படிலாம் படிச்சுட்டு இருக்கன்னு?" "ஏங்க இங்க பாருங்க, எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குன்னு படிக்க படிக்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காதல் கவிதைகள்லாம் கவிதைகள் தாங்க. "இருங்க நான் ஒண்ணு படிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு படிச்சு காட்டுறாங்க. மகா வந்து மடியில இருக்கிறத வந்து வந்து யோசிக்காம சூர்யா வந்து நல்லா இருக்கு கவிதை. ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. முதல்ல இத கட் பண்ணு புரியுதா? இந்த மாரி கவிதைகள்லாம் படிச்சீன்னா உன் மூளை தான் மழுங்கி போகும். இந்த மாரிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அப்படியே வந்து புக்க தூக்கி போட்டுறாரு. "ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? நான் படிச்சுட்டு இருக்க புக்க எதுக்கு தூக்கி போட்டீங்க?" அப்படின்றாங்க. "பின்ன இப்படிலாம் படிச்சா இங்க பார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உனக்கு எதுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு சும்மா ரொமான்டிக் இந்த மாரி புக்ஸ் எல்லாம் படிச்சு என்ன வெறுப்பேத்த பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இங்க பாருங்க. என்ன உங்க பொண்டாட்டியே ஏத்துக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என் பக்கமே திரும்ப மாட்டீங்க. அவ்வளோதானே அப்படின்னோனே, "ஆமா" அப்படின்றாங்க. "அப்ப ஏங்க என்ன மடியில படுக்க வச்சுட்டுருக்கீங்க?" "என்னது மடியில படுத்திருக்கியா? ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கடுப்ப பார்க்குறாரு. "சரிங்க, நான் இவ்வளோ நேரம் மடியில படுத்துன்னு இருந்தேனே, அப்போ வந்து உங்களுக்கு தெரியல, இப்போ மட்டும் தெரியுதா?" அப்படின்னோனே, "முதல்ல எழுந்துக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. "சரி, சரி, சரி எழுந்துக்கிறேன்" அப்படின்றாங்க. "இங்க பார் நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த ஜென்மத்தில அப்பா நீ ஏத்துக்க மாட்டீங்க அவ்வளோதானே?" "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. "பார்க்கலாம், பார்க்கலாம் எப்படி நீங்க ஏத்துக்காம போறீங்க. எப்படி வந்து உங்க கூட நான் வாழாம போயிடுறேன்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள்ல நீங்க உங்க மனசு கண்டிப்பா எனக்கு மாறிடும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் வந்து கண்டிப்பா சீக்கிரமாவே வந்து புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிப்போம். இந்த மகா மனசு வச்சா கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போனோனே மகா மனசுல நினைக்கிறாங்க. அடுத்து வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. என்ன இவன் இப்படி பண்றான்? வீட்டுக்குலாம் ஃபோட்டோ அனுப்பிச்சு வைக்கிறான். அவ்வளோ தைரியம் வந்துச்சா இவனுக்கு? போனா போது ஃப்ரெண்டா பழகுனா இந்த மாரிலாம் செய்றானா அவன? அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க.